திரு பிரிய நம்ம நினைக்கிறார் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட இன்னைக்கு இப்பவும் பேச்சுவார்த்தை தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற துணியில தான் அமித்ஷா பேசியிருக்காரா? அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய உள்ளர்த்தம் என்ன? இல்ல, அதாவது திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட எல்லோரையும் சேர்க்க முயற்சி போன்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா ரொம்ப தெளிவாக விஜய் சொல்லிட்டாரு. பாஜகவோடையும் திமுகவை எதிர்க்கிறாரு, திமுகவோடையும் கூட்டணி கிடையாது. கொள்கை எதிரான பாஜக அதோட கூட்டணி கிடையாது. அவங்க பெரியாரை எதிர்த்து பல விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதனால அண்ணா பெரியார் எல்லாம் அவமதிக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது விஜயை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவா பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஹலோ, சொல்லுங்க, இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க சார். கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப இனிமே அது மாதிரி பேச்சுக்கெல்லாம் இடமில்லை. அப்படி ஏதாவது கடைசி கட்டத்துல தமிழ்நாட்டு அரசியல் ஏதாவது சேஞ்சஸ் வருமானால் அதை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. ஆனால் இப்போது இருக்கிற சூழல்ல விஜய் பாஜகவோட சேருவார சொல்ல முடியாது. ஆனால் அதற்கான முயற்சிகளை இவங்க பாஜக எடுப்பாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இதுல எடுத்த உடனே ஒரு கட்சி தன்னுடைய கொள்கையை அடியோட மாற்றிக்கொண்டு இன்னொரு கட்சியோட கொள்கை எதிரி என்று சொல்கிற கட்சியோட கூட்டணி சேருமே. ஆனால் அது நிச்சயமாக அது ஒரு பின்னடைவை தான் சந்திக்கும். ஒரு 4-5 தேர்தல் பார்த்துட்டு வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கும்போது நீங்க ஒரு சர்வைவலுக்காக ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா மக்கள் அதை கூட ஏத்துப்பாங்க. எடுத்த உடனே என்ன உங்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியாத போது நீங்க டக்குன்னு உங்க கொள்கையையும் நீங்க மீறி நீங்க ஒரு கூட்டணியை வச்சீங்கன்னா மக்கள் உங்களை பார்க்கிற பார்வை வேற விதமா இருக்குன்றதான் என்னுடைய கருத்து. அதே சமயம் அமித்ஷா சொன்ன இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவீர்களா ஆமான்னு அடிச்சு சொல்றாரு. அதாவது அமித்ஷாவுடைய நிலைப்பாடு ஒரே மாதிரி தான் இருக்கு, தொடக்கத்திலேருந்து ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் இங்க இருக்க எடப்பாடி அவர்கள் அதை வேறு விதமாக ப்ரொஜெக்ட் பண்றாரு அவரு. அதாவது ஏதோ இவரை முதலமைச்சர் கேண்டிடேட்டா அவங்க ஒத்துண்டா மாதிரியும் கூட்டணி கவர்மெண்ட் கிடையாதுன்னு அவர் சொன்ன மாதிரியும் சொல்றாரு. ஆனால் அமித்ஷா முதல்ல இருந்து இன்னைக்கு வரையும் அவர் ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்காரு. அதாவது அதிமுக தலைமையில் கூட்டணி, முதல்வர் வேட்பாளர் யாருன்னு சொல்லல. அதே சமயம் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவோம்னு சொல்றாரு. கூட்டணி ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என்கிற ஒரு விஷயம் அந்த அதிமுக கூட்டணிக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துன்றதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனால் பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்து வரும் பல விஷயங்கள், திமுக எடுத்து வைக்கிற விஷயங்கள் மக்களிடையே எந்த விதமான எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நம்ம பார்க்கணும் ஆக்சுவலா. சோ அந்த பார்வையில பார்க்கும்போது கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறத பார்க்கும்போது எடப்பாடி அவர்கள் பயணம் போவதில் அர்த்தம் கிடையாது. பல விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொண்டு பயணம் போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்கள் நடத்த போவது அஇஅதிமுக தனிப்பட்ட ஆட்சியா இல்ல அஇஅதிமுக பாஜகவுடன் சேர்ந்து கூட்டணி ஆட்சியா? ஏன்னா கூட்டணி ஆட்சியை மக்கள் பார்க்கிற பார்வை வேறு விதமாக இருக்கக்கூடும். அதனால நீங்க திமுக ஆட்சியோட குறைகளை சொல்லுங்க. இன்னைக்கு கூட அமித்ஷா பல ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லியிருக்காரு. திமுக கவர்மெண்ட் மேல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் பேசியிருக்காரு. அதெல்லாம் நீங்க பேசுங்க, வேண்டாம் சொல்லல. ஆனால் நீங்கள் நடத்த போற ஆட்சி என்ன ஆட்சி? அஇஅதிமுக தனித்து ஆட்சி அமைக்க போகிறதா இல்ல அஇஅதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறதா இல்ல அஇஅதிமுக தனித்தே மெஜாரிட்டி வந்தாலும் பாஜகவுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கா? சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா மக்கள் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி அரசாங்கம் வருதுன்றத மக்கள் உணரணும் ஆக்சுவலா. அப்போ நீங்க மக்களுக்கு இந்த பயணம் போறது வெறும் திமுக ஆட்சியை எதிர்த்து அதை குறை கூறி விமர்சனம் சொல்லி செய்கின்ற பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் இருக்க, நீங்க உங்க ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக அமைய போகிறது என்பதை தெளிவுபடுத்தாமல் நீங்கள் மேற்கொள்கிற பயணம் மக்களிடையே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். வரப்போற தேர்தலுக்கு முன்னாடி பலவிதமான அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டில் வரதுக்கான அறிகுறிகள் தெரியுது. இப்ப ஏற்பட்டிருக்கிற கூட்டணிகள் இறுதி வரை தேர்தல் வரை நீடிக்குமா போன்ற பல விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால இன்னும் சில மாதங்கள் பொறுத்திருந்து பார்த்து எப்படி அஇஅதிமுக ஸ்டாண்ட் என்னவா இருக்கு, மற்ற கட்சிகளுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கு, பாமக ஒன்றுபடுவா இல்லையா, பல விஷயங்கள் இன்னும் தமிழ்நாட்டு அரசியல் செட்டில் ஆகாதையே இருக்கு. ஸோ அதான் ஒரு விஷயம். விஜயை பொறுத்த மட்டும் அவர் பாஜக கூட்டணிக்கு போக மாட்டார் என்பது தெள்ள தெளிவான ஒரு முடிவாக தாவேகா தரப்புல சொல்றாங்க. அது மட்டும் உண்மை. மற்ற விஷயங்கள்லாம் பல மாறுதல்களுக்கு உட்பட்டது என்பது என் கருத்து. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன்.